சென்னை போரூரில் பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை இயங்கி வருகிறது. நேற்று காலை இந்த மருத்துவமனையில் நீண்ட நேரமாகியும் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போது நடிகர் கஞ்சா கருப்பும் அங்கு கால்வலிக்காக சிகிச்சை பெற வந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் அவர் நோயாளிகளுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே போராட்டம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகே போராட்டத்தை கைவிட்டனர். இதற்கிடையே மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பது குறித்து மாநகராட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 3 டாக்டர்கள் இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு மருத்துவர் மட்டுமே காலதாமதமாக வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிது நேரம் மட்டுமே சிகிச்சை பாதிக்கப்பட்டது. 3 மருத்துவர்கள் வந்த பிறகு வழக்கம் போல மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மருத்துவரே இல்லை என்பதில் உண்மை இல்லை என்றும், ஒரு மருத்துவர் மட்டுமே தாமதமாக வந்ததாகவும், அவரும் வந்தவுடன் சிகிச்சை அளிக்கும் பணிகள் வழக்கம் போல நடந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நடிகர் கஞ்சா கருப்பு கூறுகையில், கால் வலிக்காக அரசு மருத்துவமனை வந்தேன். இங்கு என்னை பரிசோதித்த செவிலியர்கள் ஊசியெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் மருத்துவர்கள் இங்கு யாரும் இல்லை. தனியார் மருத்துவமனையில் 24 மணி நேரம் மருத்துவர்கள் இருக்கும்போது அரசு மருத்துவமனையில் மட்டும் ஏன் மருத்துவர்கள் இருப்பதில்லை? அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்களின் உயிர் என்றால் அலட்சியமா? மண்டை உடைந்தும் நாய் கடித்தும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பலர் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாதது வேதனை அளிப்பதாக இருக்கிறது. முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மருத்துவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.